கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, இருதயத்தில் இருக்க வேண்டியவை விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையில் ஒன்றுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசம் என்பது என்னவென்றால், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆம், தேவன் சொன்னதை சந்தேகமின்றி நாம் ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஒவ்வொரு விசுவாசிகளின் வாழ்க்கையிலும் நாம் பிழைப்பதற்கு ஏதுவாய் அவரை விசுவாசிக்கிற விசுவாசம் காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். விசுவாசம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று கூறுகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எந்தவித சந்தேகமின்றி கீழ்ப்படிந்தான் என்று பார்க்கிறோம். நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போ என்று சொன்னபோது அவர் எந்த ஒரு எதிர்கேள்வியும் கேட்கவில்லை, தாமதம் செய்யவில்லை, சந்தேகப்படவில்லை, உடனே கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம். உண்மையான விசுவாசம் அப்படிப்பட்டதுதான். ஆண்டவரின் சத்தத்தை கேட்டு உடனே அவரது சித்தம் செய்வதற்கு அர்ப்பணிப்பதுதான் உண்மையான விசுவாசம். தனது காலத்தை ஆண்டவரிடம் அர்ப்பணித்து விடும் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னுமாய் அவர் நம்புகிறதற்கு ஏதுவில்லாத காரியமாக இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்தார் என்று பார்க்கிறோம். தனது வாழ்க்கையில் வயது முதிர்ந்த நிலைமையிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் என்று தனது வயதான காலத்தில் ஈசாக்கை பெற்றெடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்ததினால் ஆபிரகாமை நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோம். நமது வாழ்க்கையிலும் அவரது வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். வேதத்தில் இன்னும் பார்த்தால், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் எங்களை தப்புவித்தாலும் சரி, எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் என்று விசுவாசித்து அந்த தீச்சூளைகள் நடந்து சென்றனர் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தைரியமான விசுவாசத்தை நாம் ஒவ்வொருவரும் கை கொள்ளும்போது நமது வாழ்க்கையில் நாம் ஒரு விசுவாச வீரர்களாய், ஜெயம் பெறுகிறவர்களாய் வாழ முடியும். ஒவ்வொரு விசுவாசியும் விசுவாசத்தினால் மாத்திரமே பிழைப்பான் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசம் எங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனின் அடிப்படை காரியம் இந்த விசுவாசம். இந்த விசுவாசத்தினால் தான் நாங்கள் பிழைக்க முடியும் என்று வேதம் சொல்கிறது. அந்த விசுவாசத்தை எங்களுக்கு தந்தரலும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள் அந்த விசுவாச கிரியைகளை கொடுத்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.